ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரொமோலாம் பார்த்தீங்களா? டான்ஸ் மேரத்தான் ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதோடு விட்டுருவாங்க. இப்போ அப்படியாச்சும் டான்ஸ் ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு பார்த்தா, அதுலேயும் இவங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு அதையும் வின் பண்ணுறதுக்கு இவங்க எந்த டீமுக்கு, விக்ரமுக்கு தான் கொடுக்க போகிறாங்க, அதை இல்லைன்னா சாண்ட்ராக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தானே உள்ளே நீங்கள் பொத்தி பொத்தி வச்சுருக்கீங்க. இவங்க 2 பேர் தான் இப்போ வந்து விக்ரம் வந்து உங்கள் சேனல் ப்ராடக்ட் ஹைலைட் பண்ண போகிறீங்க. இன்னொன்று சாண்ட்ரா, அந்த 2 குழந்தைங்க வரணும், பிரஜனோட சேர்த்து வரும்போது அப்படியே அந்த ஒரு எமோஷ்னலாக பண்ண போகிறீங்க. சாண்ட்ரா என்ன தான் அக்லி ப்ளே ஆடினாலும் இல்லை ப்ளேவே பண்ணலை அப்படின்னாலுமே அந்த கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தாலுமே அந்த 2 குழந்தைங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபினாலிக்கு டிக்கெட் டு ஃபினாலிக்கு அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஹைப் எப்படியுமே ஃபேமிலி டாஸ்க் வந்து அவங்களுக்கான ஒரு எமோஷனல் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ வந்து அக்லியாக கேம் ஆடி இருந்தாலும், கேம் ஆடவே இல்லைனாலும், இல்லைனா வந்துட்டு ரொம்ப மட்டமான கேம் ஆடி இருந்தாலுமே அந்த ஃபேமிலி டாஸ்க் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஏதோ ஒரு இடத்துல ப்ளஸ்ஸாக போயிடும். ஆனால் யாருக்கு எந்த ரேஷியோவில் ப்ளஸ்ஸாக போகுதுங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஆப்வியஸாக இப்போ போன சீசனில் தீபக் ஒய்ஃப் வந்தோடனே அப்படியே அது ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. அப்புறம் வந்து அர்ச்சனா என்னதான் அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அர்ச்சனா விஷயங்கள்னு அவங்க அப்பா அம்மா வரும்போது அது அவங்களுக்கு ஒரு விதமான ப்ளஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னமோ ஒன்று. அப்புறம் முத்து இன்னும் சூப்பர் அப்படியே வந்து அவங்க அப்பா ஸ்லிப்பர் விஷயத்துலேருந்து அதெல்லாம் அப்படியே ரொம்ப பெரிய வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அந்த அந்த கேமில் அவங்க எப்படி அந்த கேம் ஆடிருக்காங்க அப்படின்னும் போது, இல்லை வெளிலேருந்து வர பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சீசனில் மாயா கூட ஒருத்தர் இருப்பார், மணிகண்டனா, டைட்டில் நைட் ஆனால் நான் தான் டைட்டில் வின்னர் சொல்லுவார். பேர் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு. என்னமோ ஒரு மணின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று. மாயா கூடவே வந்துட்டு சுற்றிட்டு இருப்பார். அப்புறம் அவங்க அப்பா வந்து நீங்கள் செய்யறத ஹோஸ்ட் வேணா கேள்வி கேட்காம இருக்கலாம், நான் கேள்வி கேட்பேன், என் பிள்ளையோட கேம் பாதிக்குது அப்படின்னு சொன்ன இடத்துல அவர் சூப்பராக பண்ணார். ஆனால் அப்போ கூட அவர் பிள்ளைக்கு உரைக்கவே இல்லை, அவனோட கேம் பாழ போனது யாரால, அந்த குரூப்பிசம்னால அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கான ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அமையும்னா நீங்கள் சாண்ட்ராவோட குழந்தைங்கள வச்சு அதை வந்து ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், விக்ரம் அப்பா அம்மா பார்த்தோன்னே அப்படியே பொண்டாட்டி பார்த்தோன்னே உருகிடுவார். அதுக்கப்புறம் வினோத் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆப்வியஸாக பாருக்கான எந்த ஒரு ப்ளஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரில. பாருவோட அம்மா லைவ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே வந்து, பாரு நீ நல்லா கேம் ஆடுற, ஆனால் உன்னோட கேம் வந்து இங்கே அடி வாங்குது, அவனை நம்பாத அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பாருக்கான அது ஹிண்ட்டாக இருக்கும். இல்லை அவளோட ஃப்ரெண்டோ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து அந்த ஹிண்ட்டை பலார்னு அவன் முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு அது உரைக்கணும்னு சொல்லும்போது, இதை நீங்கள் இது கொஞ்ச நாள் முன்னாடியே அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து பேசுகிறவங்கன்னு எல்லாருக்கும் ஒரு விதமான ஹிண்ட் கொடுத்தீங்களே. விக்ரம் அடிச்சு ஆட சொன்னீங்க, கமருதீனுக்கு நீ லவ்வெல்லாம் பண்ணாதரா, கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறான்னு சொன்னீங்க, அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்களே. அப்போ பாருக்கான ஹிண்ட்டை அப்போவே கமருதீனால தான் பாரு கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லி இருந்தா இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு உஷாரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ கேம் ஆட தானே வந்து இவ்வளோ நாள் எங்கே போச்சு உன் கேம், அவ்வளோ நாள் ஆடிட்டு இருந்த கேம் எங்கே போச்சு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது அவளுக்கான ஒரு கமருதீன் ஹிண்ட்டே அவளுக்கு கொடுக்காத மாதிரி அது சொன்னது பூசி மழுப்பி. இப்போ நீங்கள் ஃப்ரீ ஸ்டார்ஸ்லேயே அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எந்த ஹிண்ட்டும் கிடைக்க போதில்ல. ஆப்வியஸாக நான் சொல்கிறேன் காய்ஸ், பாருவோட கேம் வந்து இதோட பெருசாக இதுக்கு மேலே எனக்கு ஷைன் ஆகும்னு தோணவே இல்லை. அவள் டோட்டல் அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிட்டா அவனோட அந்த விஷயங்களில். ஸோ இதுக்கு மேலே அவள் திருப்பி வந்து பழைய பேக் டு ஃபார்ம் பாரு வருவாளான்னு கேட்டால் நம்ம முட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் வந்து அவள் வருவாளான்றது எனக்கே பெரிய டவுட்டு தான். ஏன்னா இன்னைக்கு லைவ்ல நடந்த விஷயங்கள் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நேற்று எபிசோட்லையுமே பெருசாக வந்து எதுவுமே இல்லை, நாமினேஷன் தவிர அவங்களுக்கான விஷயங்கள் தான். அதில் முக்கியமாக ஒன்று, நேற்று கமருதீன் பாருவை ஹக் பண்ணா. அவள் வந்து 2 பேருமே நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் முக்காவாசி இடத்துல பாருவை விட்டு கொடுத்தது கமருதீன் தான். நேற்றுமே வினோத் வந்து கேட்டோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்காக இவர் நின்னாரே தவிர பாருக்காக நிற்கல. இன்னொன்று அதே மாதிரி வந்துட்டு அந்த கோர்ட்டு கேஸ்லையுமே வந்து அந்த கேம் விஷயம் வரும்போது பெருசாக பாருக்காக அவன் எங்குமே நிற்கல. அவன் ஒரே வாரம் நின்னது எங்கே அப்படின்னு பார்த்தா அவளுக்கு அந்த கண்ணில் அடிபட்டிருக்கும் போது அந்த ஐஸ் பேக் வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக பின்னாடி சுற்றினா. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓட்டிங்கில் ஜாஸ்தியாக வந்துருச்சு. இவனை வந்து நாமினேட் பண்ணுறதே இவன் பேர் ஆனால் இவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எல்லா இடத்துலையும் வாயை விட்டா அதுக்கு அவ பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் வாயை விட்டுலாம் படம் உனக்காக தானே பேசினேன் அதெல்லாம் தான் உள்ள கொண்டு வரான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இவன் கேமுக்காக தான் ஆப்வியஸாக அவளை யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு மக்கு பொண்ணு நான் கேமும் ஆடுறேன், எனக்கான பர்சனல் விஷயம் அதுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சாண்ட்ரா கிட்ட சொல்றா. இந்த விஷயத்தில் சாண்ட்ரா பாருக்கு நல்லதான் பண்ணா அப்படின்னு சொன்னாலுமே அவ வந்து டபுள் மைண்டடா அந்த பாரு வந்து இதை எடுத்துக்கலாமா வேணாமான்ற ஆங்கிளை விடுவோம். அவன் அப்படிதான் எனக்கு தெரியும், இருந்தாலும் அவனை என்னால் விட்டு கொடுக்க முடியலன்னு சொல்றது வந்து எனக்கு என்னவோ பைத்தியக்காரத்தனத்தோட உச்சமாக தான் எனக்கு தெரியுது.
நீ எப்படிப்பட்ட கேம் ஆடுற அப்படிங்கிறது உனக்கு தெரியுதோ இல்லையோ, வெளில நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் உன்னோட கேம் வந்து அவன் வந்து நேற்று வந்து பச்சையாக சொல்கிறாங்க, என்னது பிரியாணின்னு நினச்சி இவ்வளோ நாள் புளி சாதத்தை நான் கொண்டாடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே இதெல்லாம் என்ன வார்த்தை எனக்கு புரியல. அது முகத்துக்கு நேரம் அவகிட்ட சொல்லும் போதுமே அவளுக்கு அது உரைக்கலன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஏன் அது வந்து உரைக்கவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அப்போ வந்து இன்னொன்று சொல்கிறான், நீ வந்து ஆனவனா வந்து வெளில போயிட்டு பார்க்கலாம், எனக்கு வெளில போனால் வேறு வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறியா? அப்போ வெளில போனால் வந்து இந்த லவ் கண்டினியூ பண்ணுறது எப்படி ரிலேஷன்ஷிப்புன்னும் போது, ஆமாம் வெளில போனால் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு தான், அதை எப்படி நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? அது அப்படியே நீ பிஸி ஆயிடுவான், நானும் பிஸி ஆயிடுவேன். நீ கேம் அவன் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம், நீ நல்லா தானே